சமையற்காரர் எப்படி கவிஞரானார்? இதுதான் விளக்கு. ஸ்ரீரங்கத்து கோயில் மணப்பள்ளியில் சமையல் வேலை அவருக்கு. இவருக்கு திருவானைக்காவலில் கோயிலில் வேலை செய்கிற ஒரு பணிப்பெண் மீது மாறாத காதல். அதனால் அவளை தேடி அவளை சைட்டடிக்க என்று கூட இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம் சென்றார். அங்கே அவருக்கு தூக்கம் வந்துவிட்டது. ஒரு ஓரமாக தூங்கிவிட்டார். அந்த பெண்ணும் அவரை தேடி பார்த்தால் அவள் கண்களுக்கு புலப்படவில்லை, சென்று திரும்பி விட்டாள். அப்போது மற்றொரு பக்கம் அந்த கோயிலில் சரஸ்வதி தேவியை நினைத்து ஒரு ஐயர்வாள் தவங்கிருந்திருந்தார். சரஸ்வதி தேவி மனம் இறங்கி ஐயர்வாள் முன் தோன்றி அவள் வாயில் வெற்றிலை தாம்பலம் இருந்தது. அதை வாங்கிக்கொள் என்று சொல்ல அந்த ஐயர்வாளோ, ஐயோ நான் ஆச்சாரமாச்சே, நான் மடியாச்சே, வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் ஐயர்வாள். சரஸ்வதி தேவிக்கு கோபம் வந்து விட்டது. உடனே சற்று முற்றம் பார்த்துவிட்டு தூங்கிக் கொண்டிருந்த அந்த வரதன் என்பவன் வாயை பிளந்தவாறு தூங்கிக் கொண்டிருந்தான். அவள் வாயில் உமிழ்ந்து விட்டு மறைந்து விட்டாள் சரஸ்வதி. அவனும் தூக்கத்தில் நம் காதலிதான் இப்படி செய்துவிட்டால் காதலி சேட்டை இது என்று அசட்டையாக விட்டுவிட்டான். ஆனால் நடந்ததோ வேறு. மறுநாள் முதல் அவன் வாயில் வந்ததெல்லாம் அற்புதமான கவிகள், அற்புதமான சிலையலை கவிகள் வேறு. அவன் பெயர்தான் காலமேக புலவர். நன்றி, வணக்கம்.